டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு செகண்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40 சம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஏதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ முடிஞ்ச வரை ஃபார்முலா இல்லாமல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இருந்தாலும் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஃபார்முலாவே ஆப்ஷனை வச்சு வர்ற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றபடி நம்ம ஒரு 90% ஆஃப் சம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இல்லாமல் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன ஃபார்முலா இருக்குது சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபார்முலாஸில் மொத்தமே ஒரு 3 டைப்பு தான். ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காண்க, அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காண்க, இல்லைனா காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காண்க. ஸோ இப்படி தான் கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி எப்படி, அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வழக்கம் போல் தான். ஸோ இதில் ஏ பார்த்திங்கன்னா மொத்த தொகை. ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறைக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை ஃபார்முலா. ஸோ சேம் ஃபார்முலா தான் எழுத போகிறோம், ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/2 × 100ன்னு வரும். ஸோ நாம் என்ன பண்ணோம், டேரெக்டாக 200ன்னு போட்டு போகிறோம். ஸோ பவர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 × n வரும். ஸோ பவர்லேயும் 2n போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் காலாண்டுக்கு ஒரு முறைக்கான ஃபார்முலாவும். ஸோ பி ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/4 × 100ன்னு வரும். நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 400ன்னு போட்டுடுறேன். பவரில் பார்த்தீங்கன்னா 4n. ஓகேங்களா? ஸோ இதில் பின்னா அசல்னு தெரியும், ஆறுனா வட்டி விகிதம், என்னன்றது வருடம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கறதுனால கொஞ்சம் நான் வேகமாக போகிறேன். ஸோ அடுத்து வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஸோ கலப்பு பின்னத்தில் பார்த்தீங்கன்னா வருடம் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கலப்பு பின்னத்தில் வருடம் கொடுத்தா என்ன பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3/1/3 வருடம்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தா ஸோ ஃபார்முலா இப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது பாருங்கள், 3ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு முழு எண். ஸோ அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதை சேம் அப்படியே எழுத போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 3ன்னு போட போகிறோம். ஸோ இந்த 1/3 பதில் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 + r/100ன்னு வரும். ஸோ இது காமனு. ஓகேங்களா? கலப்பு பின்னத்தில் வந்தால் ஸோ கலப்பு பின்னத்தில் ஒரு வருடம் கொடுத்து ஃபார்முலா க்ரியேட் பண்ண சொன்னாங்கன்னா இதுதான் காமன் ஃபார்முலா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் டிவைடில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதனால் நான் 3 × 100ன்னு போடுவேன். ஸோ டேரெக்டாக 3 × 100ன்னு எழுதணும். நான் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா 300ன்னு எழுதிக்கிறேன். இந்த 300 எப்படி தெரியுங்களா? ஸோ கலப்பு பின்னத்தில் 3 இருக்குது. சப்போஸ் ஸோ கலப்பு பின்னத்தில் பார்த்தீங்கன்னா 3 × 2/3 இப்படி வந்துருச்சு சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 3க்கானது முழு வருடத்திற்கான நம்பர் சேம் as usual இது எழுதிடுவோம். ஓகேங்களா? ஸோ 3ன்றது இந்த முழு வருடம். ஸோ ஓகேங்களா 3. ஸோ 2/3 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 + ஸோ மேலே இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா 2rன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்க 3 தான் பார்த்தீங்கன்னா டிவைடில் 3 × 100ன்னு போட போகிறோம். ஸோ டேரெக்டாக நான் 300ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி 300 வந்ததுன்னு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சப்போஸ் கீழே பார்த்தீங்கன்னா மேலே 3யும் கீழே 4 வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 400, கீழே பார்த்தீங்கன்னா 4 × 100 வரும். டேரெக்டாக 400 மாறிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3ன்னு நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சம்டைம் ஆப்ஷனில் வச்சு கூட கேட்கலாம். ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினாக கேட்கலாம். அதுக்காக கலப்பு பின்னத்தில் கொடுத்தா எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 300 வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டிவைடில் 3 இருக்குது. 3 × 100 தான் நான் டேரெக்டாக 300 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன்.
அடுத்து வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மடங்கு மெத்தடு. ஓகேங்களா. ஸோ 4வது மெத்தடு பார்த்தீங்கன்னா மடங்கு மெத்தடு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி வந்து நம்ம மடங்கு மெத்தடு பார்த்தோமோ அதே தான் வந்து பார்த்தோன்னா இதுலேயும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா m = p/n. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கொஷினில் வந்து மடங்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மடங்கு பின்றது வந்து என்னன்றது வேறு ஒன்றும் இல்லை, வருடம். ஸோ பின்றது வந்து நத்திங், ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஞாபகம், ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்றத ஒரு ஞாபகம், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ பின்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஸோ அங்கே வந்து நம்ம இதையும் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறல, அது பின்றது பியாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து கொஷின் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, அப்போ 2 மடங்காகுன்னா இந்த m இருக்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 போட போகிறோம். ஸோ n இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மு வந்து நம்ம எப்படி போடுறது இந்த டேரெக்டாக நம்ம சம்மு வரும்போது பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. வேறு என்ன மெத்தட் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா. ஸோ அடுத்த மெத்தட் வந்து பார்த்தோன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ 2 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா 2 வருஷத்துக்கு வந்து கொடுத்து கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். ஸோ ஃபார் 2 இயர்ஸ் 2 வருடத்திற்கு வந்து கொடுத்து கேட்டாங்கன்னா ஸோ இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுங்க. CI - SI = PR² / 100². ஓகேங்களா. ஸோ ஆர்ஸ்க்கு தான் ஸ்கொயரு. ஸோ பிக்கு வந்து ஒன்றும் கிடையாது, ஆருக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்கொயர் போட்டிருக்கோம், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து 3 இயர்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ PR² / 100² × 3 + R/100. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஸோ இது வந்து ஃபார்முலா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷினில் வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி அது ரிலேட்டடாக கொஷின் இருந்தால் ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து கேட்டாங்கன்னா ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் இயருக்கான வட்டி வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான வட்டி, கூட்டு வட்டிக்கான வட்டியும் தனி வட்டிக்கான வட்டியும் ஸோ சைன் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே 2 வருடத்துக்கு இல்லை 3 வருடத்துக்கு தான் கொஷின் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ நோட் பண்ணிச்சுங்க. ஸோ வேறு வந்து என்ன மெத்தட் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட்கட் முன்னாடி இன்னொரு ஃபார்முலா பார்த்தலாம். ஸோ ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள். ஸோ A = P + 1 R/100 × N. இது என்ன ஃபார்முலா தெரியுங்களா. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறைக்கான ஃபார்முலா தான். ஸோ இதை வந்து நான் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து கூட்டு வட்டி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அசல் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ எப்போல்லாம் கூட்டு வட்டி கொடுத்து அசல் கேட்குறாங்களோ ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் வச்சு கூட போவாங்க, இருந்தாலும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு ஏன்றது உங்களுக்கு வந்து முன்னாடி ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். வட்டியும் ப்ளஸ் அசலும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகை. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் வந்து இருக்கிற இடத்துல வந்து P + CIன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டுறேன். ஸோ = P × 1 + R/100 N. இப்போ நான் எனக்கு வட்டி கொஷினில் கொடுக்குறனால நான் என்ன பண்ணுறேன்னா வட்டியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ பியை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ வந்து எனக்கு என்னவா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பியை வந்து நான் காமனாக எடுக்க போகிறேன். ஸோ காமனாக எடுத்துகிட்டா எனக்கு வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 + R/100
பவர் n -1 இப்படி வந்து எனக்கு வந்து கிடைக்கும். கடைசி ஃபார்மேட்டாக இப்படி வந்து கிடைக்கும். இது நான் எப்படி வந்துச்சுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். பட் நம்ம கொஷினில் வந்து கூட்டு வட்டி கேட்டு கொடுத்து அசல் வந்து கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா தான் எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு சம்மு மட்டும் பார்த்தோம்னா நம்ம ப்ரொசீஜர் வைஸ் போவோம் இந்த மெத்தடில். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்கட். ஸோ ஷார்ட்கட்னு சொல்கிறது, பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட். ஓகேங்களா? கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து கொஷின் கேட்குறாங்க. ஆஃப் இயர்லி. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கேட்குறாங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரையும் ஷார்ட்கட்லாம் போட போகிறோம். அப்போ இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ வட்டி விகிதம் 6 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தோன்னா 2ஆல் டிவைட் பண்ணி தான் நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் 6 வந்து 10% வந்து கொடுத்துட்டு அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து கூட்டு வட்டி காணுக்குன்னு கேட்டாங்கன்னா அப்போ 6 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5% இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குவார்ட்டர்லி. ஸோ குவார்ட்டர்லி காலாண்டுக்கு ஒரு முறை கொடுத்து கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த 6 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் வந்து டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 6 வந்து நான் 12 எடுத்துக்கிறேன். ஸோ 12 வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3%. ஸோ அப்போ 3% இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சம்மவே சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஒரு வேளை கொஷினில் வந்து பார்த்தோன்னா கலப்பு பின்னத்தில் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3/1/3 அப்படின்னு வந்து கொடுக்குறாங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த முழு வருடம் இருக்குது பார்த்தீங்களா 3, இதுக்கான வட்டியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வட்டியை வந்து நாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். மீதி இந்த 1/3 இயர்ஸ்க்கான வட்டி வந்து நமக்கு தெரியணும்ல. அப்போ அந்த 1/3க்கான அந்த வட்டியை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கொடுக்கப்பட்ட 6 வந்து பார்த்திங்கன்னா ஸோ 3ஆல் இங்கே 3 இருக்கிறனால நான் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 3ஆல் டிவைட் பண்ணி ஸோ டிவைட் பண்ணி நாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி வந்து கண்டுபிடிப்போம். 3 வருஷம் ப்ளஸ் அந்த 1/3 இயர்ஸ்க்கான வட்டியும் தனியாக கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் முன்னாடி வந்து ஒரு கலப்பு பின்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பட் நம்மளுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. பட் டிஎன்பிசியில் சம்டைம் வந்து ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணேன். வேறு என்ன இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனலாக வந்து ஒரு 2 ஃபேக்ட் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகை கொடுத்துருவாங்க, அசல் கொடுத்துருவாங்க, என்ன கொடுத்துட்டு வட்டி விகிதம் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துட்டு வட்டி விகிதம் வந்து கேட்பாங்க. ஸோ இப்படி வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ கொடுக்கப்பட்ட அந்த வட்டி மொத்த தொகையும் அசலையும் வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சம் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ என்னால் வந்து டிவைட் பண்ணுறீங்க. அகைன் வந்து பார்த்தோன்னா இது ஒரு வேல்யூ வரும் உங்களுக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து பிஏவில் வந்து டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டோன்னா உங்களுக்கு 6% வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 6% வந்து கிடைக்கும். இது வந்து தோராயம். ஓகேங்களா? ஸோ இந்த தோராயம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்ஷனில் இருக்கிற அந்த நம்பருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து நான் தோராயம்னு சொல்கிறேன். பட் இது ஏன் நம்ம இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைம் கன்சியூம் ஆகிறத வந்து குறைக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்லேருந்து போகலாம், பட் ப்ரொசீஜர் வைஸ் போகிறனால கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும். டைம் கன்சியூமிங் மெத்தட் இது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வித்தின் 1 மினிட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட 6% வந்து கண்டுபிடிக்க முடியும். ப்ரொசீஜர் வைஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 நிமிஷம் வந்து டைம் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. வேறு என்ன வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொஷினில் வந்து ஏ கொடுத்துருவாங்க,
வருடம் கொடுத்துருவாங்க, ஆர் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, பிஇ வந்து கேட்பாங்க. ஸோ இப்படி வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து போகிறது பெஸ்ட்டு மெத்தடு ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன்லேருந்து போங்க. ஸோ கொஞ்சம் கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரொசீஜர் வைஸ் போகலாம். ஸோ ப்ரொசீஜர் வைஸ் நீங்கள் போகும்போது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். அதனால் ஆப்ஷன்லேருந்து போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடு, இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் சம்மையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் எதுக்குமே நம்ம ஃபார்முலைஸ் பண்ணுறதில்ல. பட் இதை வச்சு தான் நம்ம சம்மை கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அதர் சோர்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் ஸோ எல்லா மெத்தடும் கவர் ஆகிற மாதிரி தான் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பேன். ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் வந்து ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தடும் கவர் ஆகிருக்கிற ஒரு சம்மு தான். நீங்கள் வந்து இதே மெத்தடில் ஸோ வேறு சோர்ஸ்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு வந்து ஆன்சர் இதுதான்னு சொல்லிட்டு உங்களால் போட முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் போடுவீங்க, பட் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ உங்களோட ஜிஎஸ்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம்மை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரூபாய் 15,625க்கு ஆண்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8% வீதம் 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி காண்க. ஸோ சிம்பிள் சம்மு தான். ஸோ பேசிக்கான சம்மு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 15,625க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8% வட்டி விகிதத்தில் 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டி வந்து கேட்குறாங்க. ஸோ டேட்டா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பி கொடுத்துருக்காங்க. ஸோ பி வந்து பார்த்தோன்னா 15,625. இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது, நான் உங்களுக்கு புரியணுக்காக எழுதுறேன். 6 கொடுத்துருக்காங்க, 8%, எண்ணெய் கொடுத்துருக்காங்க, 3 வருடம். ஸோ சிஐ வந்து கேட்டிருக்காங்க, அதாவது கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மெத்தடில் வந்து நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல. இது மெத்தடு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறைக்கான வட்டி மெத்தடு தான். ஓகேங்களா? ஸோ அவங்க எதுவுமே கொடுக்கலாம், ஆண்டுக்கு ஒரு முறைன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து 15,625 இன்ட்டு ஸோ 6 வந்து பார்த்திங்கன்னா 8%. ஸோ 8%ன்றனால அந்த கீழே வந்து 100 போட்டுக்கிறேன். பர்சன்டேஜ்க்கு கீழே 100 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 2 டைம்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 25 டைம்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 25 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 15,625 ஸோ 25 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 625 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 625 இது வந்து பார்த்தோன்னா 625 ஸோ 625 25 டேபிளால் கேன்சல் பண்ணால் வேறு என்ன இருக்குது டேட்டா. ஸோ 625 இன்ட்டு 2 மட்டும்தான் இருக்குது. 625 இன்ட்டு 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வருடத்திற்கான வட்டி. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு வருடம். அடுத்து 2வது வருடம். 2வது வருடம் என்ன பண்ணுறோன்னா இந்த வட்டியை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. 1250 ப்ளஸ் 15,625. ஓகேங்களா? ஸோ இதை வந்து போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா செகண்ட் வருஷத்துக்கான அசலாக மாறிடும் 16,875. ஓகேங்களா? சேம் 8/100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு வந்து வரும். அகைன் நான் 2 டேபிளால் வந்து 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் மேலே 2 வரும், கீழே வந்து 25 வரும். ஸோ அகைன் வந்து அந்த 16,875 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 675. ஓகேங்களா? ஸோ 675 இன்ட்டு 2 இருக்குது. ஸோ 675 இன்ட்டு 2 போடுங்க. ஸோ 1350. ஸோ அகைன் வந்து இதை வந்து கூட்டிக்கங்க. ஸோ 3 வருஷம் கேட்கலாம், அப்போ 3 முறை நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 16,875.
ஸோ போட்டிங்கன்னா 18,225 இது வந்து பார்த்தோன்னா 3வது வருஷத்துக்கானது. ஸோ இது இருந்தால் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இது இருந்தால் நம்ம போட போகிறோம். இன்ட்டு 8/100. ஸோ திருப்பியும் வந்து 4 கேன்சல் பண்ணுங்கள். 25. ஸோ 25 வந்து பார்த்தீங்கன்னா 18,225 25 கேன்சல் பண்ணுங்கள். 729. ஓகேங்களா? 729 இன்ட்டு 2. ஸோ 1458. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வட்டி. ஸோ இந்த சைடு கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா, இது எல்லாமே வட்டி. இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். ஸோ கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? ஸோ 1250 ப்ளஸ் 1350 ப்ளஸ் 1458. ஸோ இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருதுன்னா, ஸோ 4058. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். அப்போ ஸோ இதுதான் நான் ஃபார்முலா எல்லாம் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் போனீங்கன்னா ஸோ 15,625 ஒரு பெரிய நம்பரு. எப்படி சொல்கிறதுனா, ஸோ ஜீரோ எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஜீரோ இல்லாமல் வந்தாவே கொஞ்சம் அந்த நம்பரை வந்து அடித்து கேன்சல் பண்ணுற டைம் எடுக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஃபார்முலாவில் 3 வருஷன்றனால கொஞ்சம் பெரிய எண். ஒருவேளை 2 வருஷம்னா கூட நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போடலாம். பட் இந்த மாதிரி 3-4 வருஷம் கேட்கும்போது ரொம்ப பெருசு. ஸோ ஃபார்மல் போகும்போது கொஞ்சம் டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் ஆகும். அப்போ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் கொடுக்குற அசலை வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷமான வட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி வந்து அசலோடு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வருஷத்துக்கான தொகை வந்து கிடைச்சிடும். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தால் வந்து கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு 2வது வருஷத்துக்கான வட்டியும் கிடைச்சிடும். அந்த 2வது வருஷத்துக்கான வட்டி கொண்டு போய் மறுபடியும் ஆட் பண்ணுறீங்க செகண்ட் இதோட. ஸோ உங்களுக்கு 3வது வருடத்துக்கான தொகை கிடைச்சிடும். அதையும் மறுபடியும் வட்டி விகிதத்தால் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3வது வருடத்துக்கான வட்டியும் கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் கிடைக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு வருடத்துக்கான வட்டி, 2வது வருடத்திற்கான வட்டி, 3வது வருடத்திற்கான வட்டி. ஸோ இதுதான் ஃபைனலாக அவங்க கேட்டிருக்கிறது. ஸோ கொஸ்டினில் வந்து நீங்கள் வந்து கவனிக்கக்கூடியதா வட்டி கேட்குறாங்களா இல்லை மொத்த தொகை கேட்குறாங்களான்னு பாருங்கள். ஒருவேளை மொத்த தொகை வந்து கேட்டாங்கன்னா ஸோ இதை கொண்டு போய் இங்கே ஆட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் மொத்த தொகை. இல்லை எனக்கு அப்படிலாம் வேண்டாம், நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ இந்த வட்டி ப்ளஸ் அசலையும் முதல்ல இருக்கிற அசலையும் போய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த தொகை கிடைச்சிடும். ஸோ ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை, போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து பாருங்கள். ஸோ சுனில் என்பவர் ரூபாய் 8,000 15% கூட்டு வட்டி தரும் ஒரு நிதி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்தார் எனில் 3 ஆண்டுகளில் அவர் கிடைக்கும் வட்டித்தொகை. ஸோ வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்டிருக்கதான் நான் முதல்ல எழுதிடுறேன். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க சிஐ. ஸோ பி கொடுத்துட்டாங்க 8, வேறு என்ன பண்ணுறாங்க 6 கொடுத்துறாங்க. ஸோ 15, என்ன கொடுத்துறாங்க 3. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ 3 வருஷம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். 3 டைம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இதில் இருக்குது? எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான மெத்தடு தான் போட போகிறோம். அப்படின்னா நம்ம 6 இதுவும் பண்ணல, 6 வந்து டேரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் 8,000. ஸோ ஓகேங்களா? ஸோ முதல் வருஷம். ஸோ முதல் வருஷம் வந்து நான் போடுறேன். ஸோ 8,000 இன்ட்டு 6 என்ன கொடுத்தாங்க அதோட வந்து கீழே 100 போட்டுருங்க. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிறதுக்காக. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜீரோவில் இருந்தால் நம்மளுக்கு சம்ம சீக்கிரம் முடிச்சோம் பாருங்கள். ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது 80 இன்ட்டு 15 இதுதான் மிச்சம் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷமான வட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதோடு ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு செகண்ட் வருஷமான தொகை வந்து கிடைச்சிருது எவ்வளோ? ஸோ 9,200 இன்ட்டு 15/100. 15 வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 6%. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 92 இன்ட்டு 15. 92 இன்ட்டு 15. ஸோ போட்டிங்கன்னா 1380 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து சேம் இதையும் வந்து இதோடு வந்து ஆட் பண்ணுறீங்க, உங்களுக்கு 3வது வருஷத்துக்கான தொகை வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ 1380 ப்ளஸ்ஸு 9,200 இதை கூட்டினீங்கன்னா 10,580 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து அகைன் 15/100 வந்து கேன்சல் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5ஆல் கேன்சல் பண்ணுறேன். இது 3 டைம்ஸு, இது வந்து 2 டைம்ஸு. ஸோ மிச்சம் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 5, 2, 9. ஓகேங்களா?
ஸோ மிச்சம் என்ன இருக்குது 529. ஸோ 529 இன்ட்டு 3, 529 இன்ட்டு 3 வந்து ஸோ இதுதான் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1587 கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ பாருங்கள். ஸோ 1200 ப்ளஸ் 1380 ப்ளஸ்ஸு 1587. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கூட்டினா 4167, சாரி 4167. இதுதான் வந்து பார்த்தோன்னா அவங்க கேட்டிருக்கிற வட்டி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 4167. ஸோ நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ ஃபார்முலா போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ தேர்டு சம் பார்க்கவும். ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி கூட்டு வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. ஸோ பாருங்கள், இங்கே கலப்பு பின்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல எழுதிடுறோம். ஸோ கேட்டிருக்காங்க. வேறு என்ன இருக்குது? ஸோ பி வந்து இருக்குது 20,000. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஆர் கொடுத்துருக்காங்க 15%. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 2/1/3. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம கலப்பு மின்னத்தை வந்து ஒரு முழு நம்பராக மாற்றுவோம். அதனால் கிராஸ் ப்ராக்கெட் பண்ணி ஸோ யூஸ் பண்ணோம். பட் இங்கே வந்து நம்ம அப்படிலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கலப்பு பின்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுங்க. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் கலப்பு பின்னம் அப்படியே இருக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே முழு எண் 2 தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், 20,000 இன்ட்டு 15/100. ஏன்னா 15 கொண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதனால் போட்டிருக்கோம். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 200 இன்ட்டு 15, 15 இன்ட்டு 2 30. ஸோ 2 0. ஸோ 3000. ஓகேங்களா. ஸோ 3000. அடுத்து பாருங்கள், அந்த 3000 வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ செகண்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ தொகை கிடைக்கும். 23,000 எனக்கு கிடைக்கிது. இன்ட்டு 15/100. ஓகேங்களா. ஸோ 2 0க்கு 2 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்கிறது பாருங்கள். ஸோ 230 15 தான் இருக்குது. 230 இன்ட்டு 15. ஸோ 3450. ஸோ இதுதான் கிடைக்கிது. இது வந்து பார்த்தோன்னா இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதோடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 26,450. ஓகேங்களா. ஸோ தேர்ட் டைம். ஸோ 26,450. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் கொஷினில் வந்து பார்த்தோன்னா 1/3 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ 6 வந்து பார்த்தோன்னா 3ஆல் டிவைட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அப்போ 6 வந்து 15/3 போட்டால் ஸோ 5%. ஓகேங்களா. அப்போ இந்த இதுக்கு மட்டும் வட்டி எவ்வளோ வரும்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1/3 இயர்ஸ்க்கு மட்டும் வட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து 6 வந்து என்ன போடணும்? ஸோ 5 தான் போடணும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம 2 வருஷம் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 வருஷம் நம்ம முழுசாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு தான் வட்டி வந்திருக்கு. ஓகேங்களா. 3000 3450. இதுதான் 2 வருஷத்துக்கான வட்டி. ஆனால் நம்மளுக்கு 1/3க்கான வட்டியும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணால், ஸோ இதை வந்து தேர்ட் டைம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 5% வருது. அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஸோ 5% தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே வந்து 5ஆல் கேன்சல் பண்ணால் 1, இங்கே வந்து பார்த்தோன்னா 2. ஓகேங்களா. வேறு என்ன இருக்குது? ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ 2645. ஓகேங்களா. 2645. ஸோ டிவைடில் 2 இருக்குது. போட்டிங்கன்னா 1322.5. ஸோ என்னடா, ஸோ மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்ம இங்கே 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3ஆல் டிவைட் பண்ணனால நமக்கு பார்த்தீங்கன்னா வட்டி வந்து தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது 3த்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வட்டி. ஓகேங்களா. ஸோ 3000 ப்ளஸ்ஸு 3450 ப்ளஸ்ஸு 1322.5. ஸோ இதெல்லாம் கூட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப பேசிக் தான். ஸோ உங்களுக்கு புரியணுறதுக்காக நான் கொஞ்சம்
அதுவாக போடுறேன். பட் நீங்கள் கான்செப்ட் பிடிச்சிட்டுலாம் நீங்கள் வேகமாக போட்டு போயிடுங்க. ஸோ 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இதுவே ஷார்ட்கட்டு. ஸோ வேறு மெத்தட்லையும் சால்வ் பண்ணுவாங்க ஷார்ட்கட்டு. ஸோ நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ ரெகுலராக அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ நானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மெத்தடவே சஜஷன் பண்ணுறேன். ஃபார்முலா படி சில பேர் போடுவாங்க, பட் உண்மையிலே சொல்கிறேன் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அடுத்து 4th சம் பாருங்கள். ஓகே, இந்த சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹோம் மார்க்கு. ஸோ சிம்பிள் சம் தான். ஸோ இந்த சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹோம் மார்க்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து 5th சம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சம்மு கொடுத்தாலும் ஈஸி தான் பாருங்கள். ஸோ 5வது சம் பாருங்கள். ரூபாய் 1600 ஆனது 5% கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கொஷின் வந்து நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து ஒரு அமௌண்ட்டு இன்னொரு அமௌண்ட்டாக மாறுதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு அர்த்தம். ஸோ 1600 அசல், அப்போ அது வந்து இவ்வளோவா மாறி இருக்குது. எத்தனை வருஷம்னு தெரில, பட் இவ்வளோவா மாறி இருக்குது. அவன் கேட்குறது வருஷம் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு பி தெரியும். ஸோ பாருங்கள், எத்தனை வருஷம் மாறிக்குன்னு தெரியல, நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர போகிறீங்க. ஓகேங்களா? இது எப்போ இந்த அமௌண்ட் வருதோ அதோடு ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா கொஷினில் வந்து தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்த உடனே நீங்கள் வந்து கொஷினை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நான் அது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு எத்தனை வருஷம்லாம் தெரியல, பட் நம்மளுக்கு வந்து ஏ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வருஷம் பாருங்கள், 1600க்கு ஸோ 5% வட்டி வீதத்தில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து 5 வந்து போட்டு கேன்சல் பண்ணுறோம். ஸோ 16 × 5 ஸோ 80ன்னு நினைக்கிறேன். ஸோ 16 × 5 ஓகே, ஆமாம் 80. ஓகேங்களா? ஸோ 80 இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வருடத்திற்கான வட்டி. ஸோ இதை வந்து இப்படியே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ செகண்ட் வருடம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1680. ஓகேங்களா? 1680 டிவைடட் பை ஸோ 5/100. ஓகேங்களா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணேன். இது 1 டைம், இது வந்து பார்த்தோன்னா 2 டைமு. ஸோ 168 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ 84 வந்து வருது. ஓகேங்களா? ஸோ 84 வருது. இதை கூட்டுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 84 + 1680 இதை கூட்டினா ஸோ 3வது வருஷமே போயிடுச்சு. ஓகேங்களா? 3வது வருஷம் போயிடுச்சு. அப்பயும் நம்மளுக்கு பார்த்தோன்னா இந்த தொகை 1852 வந்து வரலை. அப்போ போட்டு பார்ப்போம். ஸோ இவ்வளோ வருது இன்ட்டு ஸோ 5/100. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இங்கேயும் ஜீரோ இல்லை, ஸோ பக்கத்தில் எங்கேயும் ஜீரோ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த ஜீரோ இதை வந்து சுருக்கணும்னு, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைக்காதுங்க. இப்போ பக்கத்தில் அந்த நம்பரில் எங்கேயுமே ஜீரோ இல்லை அப்படின்னா ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணாதுங்க, அப்படியே விட்டுருங்க. 100 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ மேலே இருக்கிற 1764 × 5 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும், ஈஸியாக கிடைச்சிடும். 1764 × 5 வந்து போட்டிங்கன்னா ஸோ இவ்வளோ வந்து எவ்வளோ வருது. ஸோ 8220. ஸோ 2 ஸ்தானம் கீழே 100 இருக்குனால 2 ஸ்தானம் புள்ளி வச்சுன்னா ஸோ உங்களுக்கு 88.20 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை போய் இதோட ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ கிடைக்குதுங்களா? 1852.20 வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த வட்டி போய் அதில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் நிற்கிதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வருடம். ஓகேங்களா? அப்போ வந்து எத்தனை வருடத்தில் நம்மளுக்கு வந்து 1852.20 வந்து கிடைச்சுன்னா, இது முதல் வருஷம், இது 2வது வருடம், இது 3வது வருடம். ஸோ 3வது வருடத்தோட வட்டி வந்து இந்த அசலில் கூட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வருது. அப்போனா ஸோ கூட்டிட்டு வர்றதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ வந்து 3 வருஷத்தில் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 years. புரியுங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறனால கொஞ்சம் டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். ஸோ அதாவது டைம் மெதுவாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம், வேகமாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ எத்தனை வருஷத்தில் மாறுன்னு சொல்லிக்கிறேன்னா இதுதான் மெத்தடு. ஸோ டேரெக்டாக எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே அசலை கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு முறையாக வந்து அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வாங்க.
ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா எந்த அமௌண்ட்டாக மாறுதோ அந்த அமௌண்ட் வந்துருச்சோம். அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டாப் பண்ணிங்க, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ எத்தனை ஸ்டெப் போட்டுருங்களோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இங்கே 3 ஸ்டெப் போட்டுருங்க. அப்போ உங்கள் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3 இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். காயத்ரி ரூபாய் 12,000 ஓகேங்களா, ரூபாய் 12,000 5% ஆண்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆண்டுகளுக்கு, எத்தனை வருஷம்லாம் தெரியல. ஸோ முதலீடு செய்கிறார். அவர் முடிவில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து பெற்றார் எனில் அப்போ என்ன வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ முன்னாடி பார்த்த மெத்தட் தான், 5வது மெத்தடு தான். ஸோ சேம் மெத்தட் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கணும், 13,230. ஸோ இது வந்து கிடைச்சிச்சுன்னா அப்படி ஸ்டாப் பண்ணிடணும், ஏன்னா அதோட வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்போ இந்த அமௌண்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம்ஸ் வந்து போகணும். எத்தனை டைம்ஸ் வருதோ அத்தனை டைம்ஸ் போட்டுகிட்டே போகணும். பாருங்கள் வந்து ஸோ மோஸ்ட்லி 3 டைம்ஸில் வந்துடும், இல்லை 2 டைம்ஸில் வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு மேலே போகாது. ஸோ அதுக்கு மேலே போனால் ஸோ கொஷின் வந்து டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். பட் டிஎன்பிசி அப்படி கேட்டதில்ல. ஒரு வேளை கேட்டாங்கனாலே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பாருங்கள், ஸோ ப்ரொசீஜர் வைஸ் போகலாம், ஃபார்முலா படி போகலாம், பட் டைம் கன்சியூம் ஆகும். அதனால் நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து நம்ம போடலாம். ஸோ 12,000 கொடுத்துட்டாங்க, 12,000 நான் போட்டுறேன். வட்டி விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க, 5 கொடுத்துட்டாங்க. ஸோ 5 வந்து போட்டுடுறேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 2 0க்கு 2 0. இந்த மாதிரி 0 இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ 600 120 × 5 வந்து எவ்வளோ வரும்னா 600 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க செக் பண்ணிக்கலாம். 120 × 5 600. ஆமாம், ஸோ 600 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் வந்து இந்த 600 வந்து நான் 12,000 ஆட் பண்ணும்போது எனக்கு 12,600 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 12,600 வந்து பார்த்தோன்னா 2வது வருஷத்துக்கான தொகை. ஸோ இங்கேருந்து 5/100 வந்து போடுறேன். திருப்பி 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 126 × 5. ஸோ 630. ஓகேங்களா, ஸோ இதை போய் இதோட அகைன் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள், 630 + 12,600. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,230 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே 2வது ஸ்டெப்பில் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ தான் நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 2 வருஷம் தான். ஸோ நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி வட்டி வந்து இந்த தொகையோடு ஆட் பண்ணும்போது எங்கே நம்மளுக்கான தொகை வருதோ அதோடு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா எனக்கு 2வது ஸ்டெப்பில் கிடச்சிருச்சு. அதனால் வந்து வந்து 2 வருடம். ஸோ அடுத்த சம்மு பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான மெத்தடு தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சம்மு பாருங்கள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான மெத்தடு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான முறையில் ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 18 மாதங்களுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணலாம் பாருங்கள். ஸோ பி கொடுத்துட்டாங்க, ஸோ 1000 R கொடுத்துட்டாங்க 10%. ஆனால் நம்மளுக்கு வந்து கொஷினில் அரையாண்டு கொடுத்துக்கிறனால ஸோ ஆரையும் வந்து பார்த்தா 2ஆல் டிவைட் பண்ணலாம். இதை நான் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்ரோவில் பார்த்துங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 5%. அப்போ நம்ம சம்மு வந்து இதை அந்த 5% கொண்டு போய் தான் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். அடுத்து வேறு என்ன கொடுத்தாங்க, 18 மாதம் என்ன கொடுத்துட்டாங்க, 18 மாதம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 மாதம். அப்போ 18 மாதன்றது 1.5 வருடம். ஸோ 1.5 வருடம். ஸோ அப்போ வந்து 3 அரையாண்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன வந்து எவ்வளோ இருக்குது, 3 அரையாண்டு இருக்குது. ஓகேங்களா, அப்போ 3 அரை ஆண்டுன்னு எழுதிக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. நான் ஷார்ட் எழுதுறேன். 3 அரையாண்டு இருக்குது. அப்போ நம்ம வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ எண்ணெய் வந்து 3 வந்துருக்கு. அப்போ 3 டைம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எண்ணெய் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுங்களா. ஸோ 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அரையாண்டு இருக்குது. அடுத்து ஒரு 6 மாதம் இருக்குது. ஸோ அப்போ 3 அரையாண்டு வரும். 1.5 மாதம், 1.5 வருடத்துக்கு 3 அரையாண்டு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அரையாண்டுக்கு வந்து நம்ம வந்து போடுறோம். பாருங்கள், இது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான முறை. அதனால் இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அரையாண்டுன்னு அர்த்தம். ஸோ 1000 இன்ட்டு ஸோ கொஷினில் வந்து பாருங்கள், ஸோ 6 வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ 5% தான். அப்போ 5/100 தான் நீங்கள் போடணும். ஸோ வந்து 50. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 50. ஃபஸ்ட் அரையாண்டுக்கு வந்து வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு, 50 தான் கிடச்சிருக்கு. 50 வந்து ஆட் பண்ண எவ்வளோ வரும், 1000தோட. ஸோ 1050 இன்ட்டு ஸோ அகைன் 5/100. ஸோ 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ண 1 டைமு, இது வந்து 2 டைம்ஸு.
ஸோ அகைன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 105 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 52.5 வரும். 52.5 ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அப்போ 3rd டைம் வந்து கூட்டிக்கணும். அப்போ 1050ஓட ஸோ 52.5 52.5 வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1105.2 இன்ட்டு 5/100 ஓகேங்களா. ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல பாருங்கள் 0 எதுங்கேயும் இல்லை. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக மேலே இருக்கிறதா பெருக்கிறீங்க. இன்ட்டு 5ஆல் போட்டு பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சாரி 2 இல்லை 5 ஓகே 5 வரும் சார். ஸோ நான் தப்பாக எழுதிட்டேன். ஸோ நோட் பண்ணிக்கங்க 5. ஸோ 1105.5 இன்ட்டு 5ஆல் வந்து பெருக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா ஸோ 5,5,2,7.5 வரும். ஸோ ஆல்ரெடி டிவைடில் 100 அப்படியே தான் இருக்குது. ஸோ 100னா அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா எவ்வளோ வரும்? ஸோ 55.275 வரும். 55.275 நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 3வது அரையாண்டுக்கான வட்டி. அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோடு ஸ்டாப் பண்ணிங்க. அப்போ 11,105.5 ப்ளஸ்ஸு 55.275 இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, நமக்கு வட்டி தானே கேட்டிருக்கான். ஸோ அப்போ 3ஐயும் கூட்டிங்க. ஸோ 50 ப்ளஸ்ஸு 52.5 ப்ளஸ்ஸு 55.27 ஸோ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி கிடைச்சிரும். என்ன வருது பாருங்கள், 50 ப்ளஸ்ஸு 52.5 ப்ளஸ்ஸு 55.275 ஸோ 157 வந்து வருதுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 157.77. ஸோ இதுதான் வட்டி. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே வந்து கண்டுபிடிக்க பார்த்தா ஃபஸ்ட்டு அரையாண்டுக்கான வட்டி, 2வது அரையாண்டுக்கான வட்டி, 3வது அரையாண்டுக்கான வட்டி. ஸோ நம்மளுக்கு வந்து எண்ணம் வந்து இப்போ 3 வந்திருக்கு. அதனால் 3 டைம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான மெத்தட் தான் இதுவும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த சம்மம் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு முறை ரீட் பண்ணி சொல்லிடுறேன். அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டிக்கான முறையில் ரூபாய் 24,000க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. ஸோ இதில் வந்து எல்லா டேட்டாவும் இருக்குது. பி இருக்குது 24,000. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டின்றனால ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 6 வந்து இங்கே கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5% வச்சு தான் நீங்கள் சம்மம் வந்து மூவ் பண்ணணும். வேறு 1.5 ஆண்டுகளில் எத்தனை அரையாண்டுக்கு இது? ஸோ 3 அரையாண்டுக்கு இது. ஸோ எண் வந்து 3. அப்போது வந்து நீங்கள் வந்து 3 டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் வட்டி. ஓகேங்களா. 3 டைம்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான வட்டியை வந்து நீங்கள் 3த்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் ரூபாய் 10,000க்கு ஆண்டு ஒன்றிற்கு 4% வட்டி வீதம் 9 மாதத்திற்கு கொடுக்கும் கூட்டு வட்டி காண்க. ஸோ இந்த அரையாண்டு காலாண்டு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு சில விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 6 விஷயம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 6 வந்து டிவைட் பண்ணுறதை மறந்துடாதீங்க. அரையாண்டுக்கு ஒரு முறையும் காலாண்டுக்கு ஒரு முறை சம்பளையும் 6 வந்து கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே காலாண்டுக்கு ஒரு முறைன்றதுனால ஸோ நான் 6 வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டிவைட் பண்ணால் என்ன வருது? ஸோ 4% தான் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 4 போட்டால் எனக்கு 1% தான் வருது. ஸோ கொஸ்டின் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வேறு என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ எண்ணு பாருங்கள், எண்ணு வந்து பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு வருடத்தில் 4 காலாண்டு இருக்குது. ஸோ அப்போ 9 மந்த்துன்றது ஸோ 3 காலாண்டு. ஓகேங்களா. அப்போ எண்ணை வந்து 3 டைம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. வருடத்திற்கு 4 காலாண்டு. அப்போ ஒரு காலாண்டு ஈக்குவல் டு 3 மந்த்ஸு. அப்போ
9 monthsனால் அப்போ 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 3 டைம்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் போடுறேன் பாருங்கள். 10,000 இன்ட்டு ஸோ ஆறு வந்து பார்த்தீங்கன்னா 1% தான். அப்போ 1/100. ஸோ 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 மட்டும்தான் இருக்குது. அப்போ செகண்ட் டைம் வந்து நான் போடணும். செகண்ட் டைம் வந்து அந்த 100 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 10,100 மாறிடும். ஓகேங்களா? இன்ட்டு 1/100. ஓகேங்களா? ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் வந்து 101 மாறிடும். ஸோ தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10,100ஓட 101 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? ஸோ தேர்ட் டைமுக்கான அசல் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன அசல் வருது? 10,201 இன்ட்டு 1/100. ஓகேங்களா? ஸோ 2 சாம் தள்ளி பிடிச்சிருச்சுன்னா ஸோ 102/01 102.01. ஓகேங்களா? ஸோ இதை மூணையும் போட்டிங்கன்னா ஆன்சர் என்னது? ஸோ 100 + 101 + 102.01. ஸோ 303.01 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ காலாண்டுக்கு ஒரு முறையில் 6 வந்து பார்த்தோன்னா ஸோ 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1% கிடைக்குது. ஸோ 1 இயரில் 4 காலாண்டு இருக்குது. ஸோ ஒரு காலாண்டு ஈக்குவல் டு 3 months. அப்போ 9 monthsன்றது வந்து பார்த்தோன்னா நான் 3 டைம்ஸ் வருது. அப்போ 3 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 காலாண்டு நம்ம கண்டுபிடிக்கும். 1 காலாண்டு, 2 காலாண்டு, 3 காலாண்டு. ஸோ 3 காலாண்டுக்கான வட்டி கூட உங்களுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சேம் மெத்தட் தான். ஸோ பார்க்க போகிறோம். ரூபாய் 15,625 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் வந்து முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. ஸோ சேம் மெத்தடு தான். ஸோ இதில் பாருங்கள், அசல் கொடுத்துட்டாங்க 15,625. ஸோ 6 கொடுத்துட்டாங்க. ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 16/4. அப்போ 4%. ஓகேங்களா? ஸோ சம்மில் 4% வச்சு நீங்கள் மூவ் பண்ணணும். அடுத்து வேறு என்ன இருக்குது? எண்ணெய் கொடுத்துட்டாங்க. ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 9 months. ஸோ 9 months வந்துன்னா அப்போ எத்தனை டைம்ஸ் கண்டுபிடிக்கணும்? 3 டைம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 3 டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணி போடுவோம் பாருங்கள். ஸோ எவ்வளோக்கு தான்? 15,625 இன்ட்டு 6 வந்து எவ்வளோ? ஸோ 4% தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4/100. ஓகேங்களா? ஸோ போட்டால் என்ன வரும் பாருங்கள். ஸோ ஒரு ஜீரோக்கு 4ஆல் கேன்சல் பண்ணோம். அப்போ 1 4 4. ஸோ 25 4 100. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15,625 வந்து 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 625 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 625. ஸோ அவ்வளோதான். இது மேலே என்ன இருக்குது? 625 இன்ட்டு 1 தான் இருக்குது. அப்போ 625. இது முதல் காலாண்டுக்கான வட்டி. ஸோ அடுத்து இரண்டாவது காலாண்டுக்கான வட்டி வந்து கண்டுபிடிக்க முன்னாடி வட்டியை போய் தொகையோடு கூட்டிடுங்க. ஸோ 625 ப்ளஸ் 15,625. ஸோ செகண்ட் காலாண்டு வந்து பார்த்திங்கன்னா தொகை, அதுக்கான தொகை வந்து 16,250. ஓகேங்களா? இன்ட்டு 4/100. ஸோ இதையும் பாருங்கள். ஸோ 4 டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். 25. ஸோ 25 அடிச்சிட்டிங்க. அடுத்து பாருங்கள் 16,250 டிவைடட் பை 25ஆல் போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 650 வந்து கிடைக்கும். ஸோ இதை போய் இரண்டாவது காலாண்டுக்கான வட்டியை வந்து தொகையோடு கூட்டுங்க. 16,250 ப்ளஸ் 650 கூட்டினா எவ்வளோ வருதுன்னா 16,900 வருது. 16,900 இன்ட்டு 4/100. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்கிறது பார்த்தோன்னா 169 இன்ட்டு 4. 169 இன்ட்டு 4 வந்து போட்டிங்கன்னா 676 வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கூட்டினா உங்களுக்கான கூட்டு வட்டி கிடைச்சிடும். பாருங்கள், 676 ப்ளஸ் 650 ப்ளஸ் 676
25. ஸோ கூட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1951. இதுதான் ஆன்சர். ஸோ டிஎன்பிசியில் வந்து பார்த்தோன்னா இந்த சம் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து இந்த கொஷினை கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ரிப்பீட்டட் கொஷின் இந்த கொஷின். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் சில பேர் வந்து டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கான கிளாஸை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து புதன்கிழமை வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ.